Hello everyone, welcome to Champions of Tech. Today we are meeting Mr. Prem Anand, the founder and CEO of Start Insights. Prem has helped founders to raise more than 20 million USDs, and let's find out how he is doing today. I welcome Prem to our show. Welcome to our show, Prem. Thank you, sir. Anand. Glad to be participate in your podcasting. Thank you. Hello Prem, how are you doing? Yeah, I'm doing good, Saravanan. Thank you, and welcome to the show once again. Thank you so much I'm glad to feature on your podcasting. Thank you, Prem. So Prem, you are from Salem. Yeah, right? I'm from Salem. So Salemல இருந்து ஒரு $20 million fundraising help பண்ணிருக்கீங்கன்னா there should be a lot of ups and downs in your journey, right? Exactly, true. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வரணும் அப்படிங்கும்போது there should be some sort of inspiration, right? So why can't you talk about that? Like எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, how you are helping, what is your journey so far? Okay. So yes, I'll start from the born and brought up. I born and brought up in Salem. So இங்க இருந்தா நான் வந்து வளர்ந்தேன். And mostly வந்து என்னோட கிரியேட்டிவ் அண்ட் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இந்த பில்டிங் அப்ளிகேஷன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி, காலேஜ் படிக்கிறப்பவும் சரி, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இந்த மாதிரி மொபைல் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ற பழக்கம் இருக்கு. இது வந்து என்னோட 36th மொபைல். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் கியூரியஸ் அபவுட் யூட்டிலைசிங் தி மொபைல்ஸ். அண்ட் எங்க மாமா வந்து லைக் ஹேவிங் தட் செல் ஷாப் அந்த மாதிரி வச்சிருப்பாரு. ஆல்வேஸ் கியூரியஸ் ஆன் யூட்டிலைசிங் தி மொபைல்ஸ். அவர் வந்து எனக்கு புதுசா மொபைல் போன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல எனக்கு தோணிச்சு, ஏன் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கோம், இதுல இந்த அப்ளிகேஷன் தான் வருது இல்ல, இதை நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஆஃப் லைக் ஐ லவ்ட் இன்ஜினியரிங். ஐ வாண்ட் டு பி அன் இன்ஜினியர். ஒரு ஆப் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த டிகிரிக்குள்ள போனேன். அண்ட் தென் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சுது. ஓகே, நம்ம படிக்கிறதும் ஒண்ணு, நம்ம போய் அங்க லேர்ன் பண்றது ஒண்ணு டிஃப்ரெண்ட். அப்ப புக் ஃபார்மா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி டிராவல். நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த டிராவல் பண்றப்பதான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. ஓகே, நம்ம புக்ல படிக்கிறதும் நம்ம அங்க வெளில வந்து இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்ட் பண்றதும் ஒண்ணுமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்க அப்பா அம்மா வந்து they put a lot of effort to put me in English medium. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் பேரண்ட் இருந்ததுனால திரும்பவும் வந்து அதே மாதிரியே நான் திரும்ப லக்ஸுரியா ஒரு காலேஜ் நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. அதுக்கப்புறம் ஐ ஜாயின் அன் இன்ஜினியரிங் காலேஜ். இங்க வந்து ஒரு ஏவியேஷன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அங்க ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் கிரவுண்ட் ரியாலிட்டி ஹிட்ஸ் மீ ஹார்ட். ஸோ இங்க வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. ஐ டிராவல் அ லாட் அபவுட் இந்த மாதிரி எனக்கு தேர்தல் இருந்துச்சு. Then I have heard about the community called Google Developers Community னு ஒன்று இருந்துச்சு. And then that's the ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரம் கார்டுன்னு சொல்லலாம் என்னோட என்டையர் கரியர்ல. ஸோ அந்த Google Developers Group is all about helping most of the young developers. அந்த கூகுள்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தின அவேர்னஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஒன்னு அந்த எக்ஸ்பர்ட்டா இருந்தா நீங்க அங்க போய் பேசலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஆஸ்பைரிங் லேர்னரா இருந்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஜாயின் த கம்யூனிட்டி அண்ட் யூ கேன் கெட் த பியூர் லேர்னிங். ரைட்டுங்களா? ஸோ அப்படிதான் எனக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சது. ஆஸ் ஒரு டயர் 3ல இருக்கிற ஒரு டயர் 2ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்னு அந்த காலேஜ்ல இருக்கிற என்வரான்மெண்ட்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்னென்ன பேசுவோம், ஒன்னு மொபைல்ஸ் பத்தி பேசுவோம், இல்லைன்னா நம்ம பிலிம் போனதை பத்தி பேசுவோம். பட் எஸ் ஆப்வியஸ்லி கிரிக்கெட் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ரிலேட்டபிளான ஒரு விஷயம். அண்ட் மூவிங் டு தி டிஃபரெண்ட் சிட்டி அண்ட் மீட்டிங் நியூ பீப்புள். அண்ட் அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு, அவர் எனக்கு அங்க என்ன கூட்டிட்டு போறாரு, அவர் ஸ்டே பண்ண வச்சுக்கிறாரு அவர் வீட்டுல. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்ன எப்படிலாம் நீங்க வரணும், அங்க என்னெல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது அவரே எனக்கு கைட் பண்றாரு. அவர் இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதே இல்லை. அப்பதான் ஒரு கம்யூனிட்டி எப்படி ஹெல்ப் பண்ணுது, அந்த கம்யூனிட்டி மூலமா எப்படி இம்பாக்ட் ஆகுறாங்க, அதனால அந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட், இந்த விஷயம் எல்லாமே புரிய வருது. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு மை நேட்டிவ். காலேஜ்ல படிக்கிறது மட்டும் இல்லாம இங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஐ ஷேர்ட் அபவுட் தி ஸ்டெப்ஸ் இன் டு வித் மை பியர் குரூப்ஸ். ஸோ அப்படிதான் ஐ லேர்ன்ட். இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றப்போ ஓகே ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் அப்படிதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது. இந்த மாதிரி கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமா எனக்கு ஐ லேர்ன்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அட் நாஸ்காம்ல ஒரு இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜாப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்த்துட்ட விஷயம் என்னன்னா, நான் இங்கிருந்து நெட்வொர்க் பண்ணவங்க எல்லாருமே பெங்களூர்ல இருந்தாங்க. ஸோ இவ்வளவு நாளா நான் வந்து ஒரு 3 to 4 years நான் நெட்வொர்க் பண்ணவங்க எல்லாருமே
பெங்களூர்ல இருந்தாங்க. I had a chance to meet with everyone. அந்த வீக்கெண்ட்ல வந்து I travel a lot. ஸோ இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறப்பையும் I have a lot of friends in terms of நான் பஸ்ல மீட் பண்ண போறேன்னா அவங்கள நான் பஸ் மீட் ஃப்ரெண்டுன்னு போட்டு வச்சுப்பேன். ட்ரெயின்ல போறேன்னா I saved as a called a train meet friend. So instead of girlfriends. So on the time I had a huge passionate about in terms of to meeting new people and to get pure learned. So எனக்கு வந்து ஒரு புக் உட்காந்து படிக்க சொன்னா படிக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பீப்புள் கிட்ட இருந்து லேர்ன் பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி எனக்கு கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து அந்த அவேர்னஸ் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த நாஸ்காம்ல நீங்க வந்து there are a lot of people to building your products. நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்றப்ப அந்த நாஸ்காம்ன்றது அது வந்து ஒரு பெரிய பிரைவேட் பாடி, ஐ மீன் சாரி செக்ஷன் 8 அவங்க ஃபோரம் அது. ஸோ அந்த ஃபோரம் வந்து என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து மேஜரா அவங்களோட வேலை என்னன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி மேக்கிங்ல தான் அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் there is something called initiative called NASSCOM 10K. ஸோ இந்த NASSCOMோட 10K என்னன்னா 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க they have a complete accelerator model. அங்க டக்குன்னுலாம் போய் ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேட்டா இருக்க முடியாது. ஸோ நான் வந்து சேவம் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ ஐ திங்க் அதே மாதிரி ஜியோமியோன்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. ஸோ அந்த கம்பெனில ஐ ஜாயின் அஸ் இன்டர்ன். ஸோ அங்கே போய் இன்டர்னா ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து தெரியும் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றதுக்கு எவ்வளோலாம் நம்ம மெனக்கெட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஜேர்னியுமே வேர்ல்ட் கிளாஸ்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பிங் அ ப்ராடக்ட் அண்ட் நீங்க அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து கூகுளோட எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்கி கொடுத்தா உங்களோட ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த் நீங்க எப்படி இருக்கும். அண்ட் யூ வாண்ட் டு ஸ்கேல் த ப்ராடக்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் கூகுளோட ஆட் சப்போர்ட் டீம் உங்களுக்கு எடுத்து அந்த அக்சஸ் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த அக்சஸ்ல எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அண்ட் நீங்க வந்து ஒரு பிளிப்கார்ட்டோட ஃபவுண்டர் நீங்க டக்குன்னு மீட் பண்ணலாம். அந்த டைம்ல வந்து ஓலா தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதோட சிடிஓ நீங்க ஈஸியா பார்க்கலாம். அங்க வந்து டெக்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்க இருக்க ஃபவுண்டர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரைட் நான் புரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்க ஃபவுண்டர்ஸ் எல்லாமே they'll get to know about the pure learnings வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்றதுனாலும் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கும் அங்கே நிறைய நடக்குது. ஸோ அந்த அக்சஸோட இம்பார்ட்டன்ஸ், அந்த மீட்டிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அந்த சப்போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் இந்த நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு 5 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நான் பண்ணினேன். ஒரு 5 டிஃபரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். அந்த 5 டிஃபரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி ஒரு பிளே புக்கே ரொம்ப பெருசா போகும், அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. பட் அதுல வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சதுல அது ஒரு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம். 2வது ஆரம்பிச்சோம். அதுல வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் பாக்குறப்போ I got to know about the playbook. நான் at age of 22 என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்புக்கு ரைஸ் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்புக்கு ரைஸ் பண்றப்ப அந்த பேசிக்கா வந்து முதல்ல எப்படி பணம் வாங்கணும், முதல்ல நான் எப்படி போய் கேட்கணும். ஒரு ஃபவுண்டர் இருக்காரு, அந்த ஃபவுண்டர் கிட்ட நான் போய் ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, அந்த இன்வெஸ்டர் போய் நான் எப்படி வந்து ஐ வாண்டட் டு ரைஸ் மணி அப்படின்னு நான் சொல்றது. அண்ட் நான் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் அதை எப்படி நான் ஆர்டிகுலேட் பண்ணணும், என்னோட ப்ராப்ளத்துக்கு யாரெல்லாம் காம்படிஷன் இருக்கு, அந்த காம்படிட்டர்ல இருந்து நான் என்ன யூனிக் இன்சைட்ஸ் நான் பிரிங் பண்றேன் என்னோட மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்படின்றது எல்லாமே எனக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறம் பணம் வாங்கினதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவங்க கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம எப்படி ப்ராப்பரா ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்றது அந்த கம்ப்ளீட் ஜேர்னி வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஐ டிட் a lot of mistakes in that. அண்ட் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் அப் பண்ணி பெருசா போகல. ஐ கேம் பேக் டு மை நேட்டிவ். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் ஐ ஜெனரலி ரைட் தி ஸ்டப்ஸ் இன் லிங்க்டின் அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல எல்லாம் எழுதிட்டு இருப்பேன். ஓகே. அண்ட் தென் அப்பதான் வந்து எனக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா, சரி நம்ம தானே எழுதிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஹேஷ்டேக் மாதிரி போடுவோம் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் பிரேம் இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. எனிவே ஐம் கிவிங் a lot of insights to peer founders. அதை பார்த்துட்டு வந்து பிரேம் எனக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் நல்லபடியா நடந்துச்சு. எனக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இந்த ட்வீக்ஸ் எனக்கு பண்ண சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கோ டு மார்க்கெட் போறதுக்கு எனக்கு இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணிருந்தீங்க, இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு இந்த ஹெல்ப். ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்க இதோட லைக் ஓகே இதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டா வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இதையே ஒரு வெஞ்சரா ஃபார்ம் பண்ணதான் பிரேம் இன்சைட்ஸ். அண்ட் அதுலயே வந்து நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இம்பாக்ட்ஸ். அதுல இருந்த ஒரு செட் ஆஃப் பியர் ஃபவுண்டர்ஸே வந்து பிரேம் நீங்க அது வந்து ஏன் ஒரு நிறைய பெரிய ஸ்கேல்ல பண்ணக்கூடாது, யூ வாண்ட் லைக் இம்பாக்ட் மோர் நம்பர் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் இல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா இதையே வந்து ஒரு அக்சலரேட்டர் மாதிரி ரன் பண்ணுங்க. இதே லைக் ஸோ அஃப்கோர்ஸ் Y Combinator இஸ் லைக் பிக் அக்சலரேட்டர் இந்த என்டையர் வேர்ல்ட். ஏன் நீங்க அதுல இருந்து ஒரு மினி வெர்ஷன் மாதிரி ஒன்று பண்ணக்கூடாது? There are a lot of people out there.
உங்களுக்கு கிடைச்ச கெப்பாசிட்டியில நீங்க வந்து யூ கேன் க்ரூம் லாட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ். அந்த ஃபவுண்டர்ஸை வந்து எப்படி அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு டெக் போகணும், எப்படி ஃபைனான்சியலிங் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு வேல்யூஷன் கேப் சொல்லணும். தெர் இஸ் லாட் ஆஃப் இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டரை ரைஸ் பண்றப்ப இதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்டர் ரைஸ் பண்றப்பே அந்த 6 மாசம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஒரு ஃபவுண்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ரீச் அவுட் பண்ணி அவங்க கிட்ட பைப்லைன் பில்ட் பண்ணி ரைஸ் பண்றதுல லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இப்படிதான் வந்து இந்த என்னோட ஏர்லி ஜேர்னி வந்து இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் லேண்டட் இன் ஸ்டார்டிங் சைட்ஸ். அண்ட் இதுல தான் நம்ம இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு 500 to 600 ஃபவுண்டர்ஸ் நம்ம இது இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிரேம் இன்சைட்ஸ் வச்சுக்க வேணாம்னு சொன்னாங்க. ஐ சேஞ்ச் இட் டு ஸ்டார்ட் இன்சைட்ஸ். ஓகே, அது பர்சனல் பிராண்டா மட்டும் இருக்க வேணா, அது ஒரு கம்பெனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதுல எங்ககிட்ட எங்களோட கிளைண்டே வந்து புட் மணி அண்ட் மாஸ். ஓகே, ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி. அப்புறம் அவங்களே எங்களுக்கு காசு போட்டு நீங்க ஓகே நீங்க நல்லா ஸ்கேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஃப்ரேம் ஸ்டார்டிங் சைஸ். அண்ட் இது வரைக்கும் ஒரு 500 to 600 கம்பெனிஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதுல 120 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரைஸ் பண்ணிருக்காங்க. மோர் தென் 150 crore, அதான் ஒரு $20 million நம்ம சொல்றோம். அண்ட் தட்ஸ் ஸ்டில் கவுண்டிங். லைக் 2 merger and acquisition அதுல நடந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் கிராஜுவேட்ஸ் இப்போ புதுசா வர ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு கைட் பண்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அதை ஆரம்பிக்கிற அந்த மிஷன் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எதை நோக்கி போறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இட்ஸ் ரைட்னு நான் சொல்லுவேன். ஸ்டில் கவுண்டிங் நல்லபடியா போயிட்டு இருக்கு. That's great to hear. Yeah. இப்போ ஜென்ரலா ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? There's a lot of idea with every founder. Okay, இல்ல இப்போ வந்து directly colleges are also encouraging students to do their own startup, right? இங்க இருந்தே ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க, லைக் ஃபைனல் செம் ஆகட்டும் இல்ல ஃபைனல் இயர் ஆகட்டும், இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ரைட்? அவங்க ஸ்டார்ட் பண்றது ஓகே, வேற லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிள், லாட் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு ஃபண்ட் ரைசிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இது எல்லாம் ஓகே. ஒரு கம்பெனியா ஃப்ரேம் பண்றோம், இல்ல ஒரு ஐடியா இருக்கு, அதை போய் ஃபண்ட் ரைஸ் பண்றது லாட் ஆஃப் இன்புட்ஸ், ரைட்? இதுவே ஒரு இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, ரைட்? நான் ஒரு இன்வெஸ்டர், ஒரு 100 பேர் வந்து என் முன்னாடி நிக்கிறாங்க ஆஸ்கிங் ஃபார் மணி. ஓகே, எல்லாரும் ஐடியாவும் நல்லா இருக்கும், பட் ஐ கேன் நாட் கோ அண்ட் இன்வெஸ்ட் மை மணி இன் எவ்ரி பீப்புள் தட் ஆர் அப்ரோச்சிங் மீ, ரைட்? எனக்கு ஒரு ஃபில்டர் கிரைட்டீரியா இருக்கும் ஆஸ் அன் இன்வெஸ்டரா, எனக்கு சில செக்லிஸ்ட் இருக்கும், ரைட்? அது பத்தி யாரும் நிறைய பேசுறது இல்லை. ஐ ஹோப் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் தட், ரைட்? ஸோ அதை ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனா சொல்ல முடியுமா? பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் இந்த கன்ஃபியூஷன் எனக்குமே இருக்கு, ரைட்? ஸோ என்னதான் நினைப்பாங்க, லைக் போவோம் பிச் பண்ணுவோம், அவங்க வந்து வில் புட் யூ இன் இன்க்யூபேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்க்யூபேஷன்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி லைக் ஒரு kind of insights கொடுக்க முடியும். I'll drill down in bits and pieces of it. Okay, so basically நீங்க என்ன பண்றீங்க? You are running a business, right? We are running a business. So investors allow பண்றாங்க, they are running a business. Okay, but நீங்க வந்து let's say I coming with like kind of ஒரு AI மாடல் நான் பண்றேன், அது உலகத்தையே மாத்தும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் வந்து உள்ள கேட்கிறாருன்னா, நான் வந்து I'm putting a 10 rupees of money, இது வந்து எனக்கு 100 மல்டிப்ளை ஆகுமா, 1000 மல்டிப்ளை ஆகுமா? That's my question. அதான் ஒரு இன்வெஸ்டரோட கொஸ்டின். ஓகேங்களா? இது ஏன் அவங்க அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, இது வந்து 2 விதமா புரிஞ்சுக்கணும். 2 விதமான பிசினஸஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன 2 விதமான பிசினஸஸ் இருக்கு அப்படின்னா, ஒன்னு ட்ரெடிஷனல் பிசினஸ் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு ஸ்கேலபிள் பிசினஸ் ஒன்னு இருக்கு. ட்ரெடிஷனல் பிசினஸ்னா என்ன? இப்போ வந்து டீ கடை போடுறது, ரெஸ்டாரண்ட் வைக்கிறது, நீங்க வந்து அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பொட்டி ஷாப் வைக்கிறது, இங்கெல்லாம் மோஸ்ட்லி ட்ரேடு தான் நடக்கும். என்ன நடக்கும்னா ட்ரேட், ஒன்னு வாங்கி விற்பாங்க, இல்லைன்னா ஸ்டாக்ஸ் வாங்கி ரீஃபில் பண்ணி அதை அவங்க வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எஸ்ஓபி வந்து காமன் தானே. இப்போ நீங்க ஒரு டீ கடை போடுறீங்க, இதே டீ கடை யூ வாண்டட் டு புட் இட் இன் சென்னை, அட் இஸ் கம்ப்ளீட்லி எஸ்ஓபி, சேம் எஸ்ஓபி, அதே ஒரு கல்லாப்பட்டி தான் இருக்க போகுது, ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் தென் அந்த லைஃப் சைக்கிள் வந்து லூப்ல இருக்கு. ஸோ இது வந்து நீங்க எங்க பண்ணாலும் சேம். ஸோ இந்த மாடல் வந்து எங்க பண்ணாலும் சேம், ஈஸிலி காப்பியபிள். அண்ட் ஒன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, there is no in terms of அந்த growth வந்து ரொம்ப ஈஸி இல்லை, இதுல வந்து கஷ்டம். அது எப்படி நான் சொல்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's say you are building a mallனு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு மால் கட்டுறீங்க சேலத்துல, வந்து you are building a mall. ஸோ வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, ஒரு 10 crore செலவு பண்றீங்க.
Okay. building in a mall 10 crores a couple of yearsல உங்களுக்கு வந்து ஒரு 100 crore தருது. ஓகே, Okay. so you wanted to triple down. ஓகே, எனக்கு 100 கோடி தருது. ஓகே, அடுத்து நான் வந்து மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்ல போடலாம் அப்படின்ட்டு. சேலத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட் காஸ்டும் அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் காஸ்டும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ நீங்க அது திரும்ப நீங்க போய் எக்ஸ்பேண்ட் பண்ணா எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் you wanted to put additional 10 crores or 15 crores of money in Chennai to open a mall. Yeah. அது மேபி 100 கோடி தருது, 50 கோடி தருதுன்றது டிஃபரெண்ட். பட் எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் என்னது, யூ நீட் டு புட் அ கேபிட்டல். எஸ். ஸோ அந்த கேபிட்டல் என்ன பண்ணுது, நீங்க ஒரு பில்டிங் கட்டுவீங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து கட்டி வச்சா டிப்ரிசியேஷன் அசெட். அப்சல்யூட்லி. ஓகே, லேண்ட் அப்ரிசியேட் ஆகும். நம்ம லேண்டே வாங்கலையே, லீஸுக்கு தானே இருக்கிறோம். ஸோ எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் you park money under capex. கேபிட்டலுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க. ஓகே, சோ இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ற எந்தெந்த பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணா கேபிட்டல் ஹெவியா தேவைப்படுதோ அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க விசிஸ். ஓகே, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்காது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே நீங்க வந்து ஓலா, ஊபர், இப்ப ஏஐ எல்லாம் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து 10 rupees போறேன்னா அது வந்து 1000 rupees வரைக்கும் போகுது. அவ்வளவு சீக்கிரம் குயிக்கா மல்டிப்ளையர் ஆகுது. ஸோ விசிஸ்க்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த இன்வெஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிவிஷன் பிடிக்காது, சப்ராக்ஷன் பிடிக்காது, அடிஷன் பிடிக்காது. they love multiplication. ஓகே, சோ அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து எதுல ஸ்பீடா நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்போ இருக்கு ஏஐ நடக்குது. அந்த முதல்ல எல்லாம் வந்து சாஸ்ல நடக்குது. இன்னும் அதுக்கு முன்னாடி அக்ரிகேஷன் பிளாட்ஃபார்ம்ல நடந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து லேயரா சொல்றேன். சோ முதல்ல பிளாட்ஃபார்ம் எப்படி எதையுமே ஓன் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஓலால எடுத்துட்டீங்கன்னா they solve a time complexity problem. நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேப் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஜெனரலா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போவோம், அங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். சோ we need to get them. ஓகே, அப்போ அவங்க அவைலபிளா இருக்கணும், அடுத்த நாளுக்கு அவங்க அவைலபிளா இருக்கணும். சோ பேசிக்லி இந்த பிரச்சனை என்னன்னா அவைலபிலிட்டி பிரச்சனை. அண்ட் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது ஃபேர் ப்ராப்ளம். மூணாவது ட்ரஸ்டட் சோர்ஸ். அவங்க வந்து இந்த பர்சன் ட்ரங்க் அண்ட் டிரைவா இருந்தா நம்ம வந்து we couldn't join the cab, நம்ம போக மாட்டோம். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இததான் ஓலா சால்வ் பண்ணாங்க. ஸோ அப்போ என்கிட்ட அப்ளிகேஷன் இருக்கு, அப்ளிகேஷன் இருந்தா அது ஸ்டார்ட் அப் ஆப்ரேம், அது ஹை க்ரோத் பிசினஸ் கொடுத்துருமா? கிடையாது. ஓகே, இது சால்வ் பண்ணிச்சு, டிரான்ஸ்பரன்சி சால்வ் பண்ணிச்சு. நீங்க போய் யூ டோன்ட் ஃபைட் வித் யுவர் கேப் பர்சன்ஸ் கிட்ட நம்ம சண்டை போடணும், கேப் டிரைவர்ஸ் கிட்ட நம்ம சண்டை போடணும்னு இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ட்ரஸ்டட் சோர்ஸ் தான் வந்திருக்காங்க, இல்லை கேஒய்சி பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் எனிதிங் வி ரிலே ஆன் ஓலா. ரைட்? இந்த 3 பிரச்சனையும் இவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனா கேப் ஓனர்ஸ்க்கு there's a gap, right? ஸோ அவங்க என்ன சால்வ் பண்ணாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு நீங்க என்ன வந்து ஒரு கேப் டிரைவர் இருக்காரு, அவர் வந்து நான் இங்க சேலத்துல இருக்கேன், நான் இங்க இருந்துட்டு திரும்ப ஏற்காடு நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்க என்ன பிக் பண்ணிட்டு அவர் அங்க ட்ராப் பண்ணிட்டு திரும்ப எனக்கு இங்க வந்து ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவார். ஸோ there is emptiness, எம்டி 2 தடவை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அங்க ஏற்காடுல இருந்து திரும்ப எனக்கு அடுத்த ஆர்டர் கிடைச்சா beneficial, simple. So there is something called time complexity. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்காரிதம் தான். ஸோ நீங்க எப்படி ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரைட்? ஸோ யூ கோ வித் பெட்டர் சொல்யூஷன் இல்ல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்காரிதத்தை வச்சு நீ கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து மோர் தென் $2 billion, $3 billion, அது வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் தே பில்ட் அ ரெக்கரிங் ரெவென்யூ. ரைட்? இப்போ நான் வந்து இப்போ நான் கேபன் ட்ரை திங்க் பண்ணாலே நான் என்ன பண்றேன்? ஓலா ஆர் ஊபர். ஸோ அப்போ எனக்கு ரிப்பீட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் அங்க வருவாங்க. ஓகே, அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த எவ்ரி டைம் திங்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், நான் போய் பில்டிங் கட்டணுமா, நான் வந்து கேப் வாங்கணுமா, வாங்க தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ there is scalability அண்ட் ரெக்கரிங் ரெவென்யூ அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஐ கெட் ஹியூஜ் பிசினஸ் வால்யூம். இதுதான் ஸ்கேலபிள் பிசினஸ் மாடல். ரைட்? ஸோ இந்த மாதிரி பிசினஸஸ் தான் விசிஸ் விரும்புறாங்க. ஸோ முதல்ல விசிஸ் யார்? ஏன் நம்ம வந்து பேங்க் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பணம் கொடுக்க மாட்டேங்குது? ரொம்ப சிம்பிள். இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அது வந்து இட்ஸ் a highly risk capital. ஓகே, இப்போ இந்த ரிஸ்க் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க பேங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பப்ளிக்கோட மணி. பப்ளிக் மணி எடுத்து நீங்க ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது எப்படி வேணா போகலாம். ஓகே, அண்ட் இந்த ப்ராப்ளம்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பப்ளிக் மணி போடுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. பப்ளிக் மணி டச்சே பண்ண முடியாது. ஏன்னா பேங்க் மேனேஜர் நேரத்தால எடுத்து காசு கொடுக்க முடியாது. இப்போ வந்து இதுல யார் பிரைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, there is something called angel investor, venture capitalist, accelerators.
சரி, இவங்க எல்லாம் எப்படி மணியை பூல் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல் ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருந்தாங்கன்னா செபி என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க கூட யார் வேணா போய் ஸ்டார்ட் அப்ல காசு போடலாம். பட் ஆனா செபி என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 crore நெட் அசெட் இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. நெட் அசெட், உங்களுக்கு வீடு, தோட்டம், தருவா அதெல்லாம் இருக்கா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 50 lakhs ஆஃப் ரெக்கரிங் இன்கம் வருதா? ஓகே, அதெல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு 10% 20% ஆஃப் அலோகேஷன் வந்து நீங்க கோல்டு வாங்க, ரியல் எஸ்டேட் வாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க 10 to 20% நீங்க வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, சோ அதுதான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சரி, இது எப்படி ஒர்க் ஆகும்? ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? ஜொமேட்டோ எல்லாத்துக்கும் தெரியும். ஜொமேட்டோல தீபிகான்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது போட்டீங்க 10 lakhs ஆஃப் மணி ஜொமேட்டோல. ஐபிஓ போறப்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? I don't know. ஓகே, 224 crore கிடைச்சது. ஓகே, this cannot be possible in real estate, gold இல்ல any traditional business not possible இல்ல. ஏன்னா it's just like completely அவ்வளவு x, more than 2000x I'm talking about. அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இதுல வரும். The only possible asset class is startups. ஆனா this can go wrong. Yes. பிவிசிக்கு ஒரு பவர் லான்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஊர்லாம் ஒரு பிரின்சிபல் நம்ம வச்சிருப்போம். அது மாதிரி அவங்க ஒரு பிரின்சிபல் செட் இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணி ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க. 10 ஸ்டார்ட் அப்ஸ்ல, இப்போ உங்ககிட்ட 1 crore இருக்குன்னா 10 ஸ்டார்ட் அப்ல ஒரு 10 lakhs போட்டீங்கன்னா 7-8 ஸ்டார்ட் அப்ஸ் will die. அதான் மதர் நேச்சர். அப்ப 2-3 ப்ராபபிளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். அதான் நம்ம அவுட்லயர்னு சொல்றோம். இப்போ இந்த ஜொமேட்டோ வந்து அவுட்லயர். நீங்க மத்த காசை விட இது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா தந்துருச்சா? எஸ். இப்போ நீங்க உங்களுக்கு 8 ஸ்டார்ட் அப் நீங்க 1 crore நீங்க போட்டிருந்தாலுமே ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அந்த எக்ஸ்பெரன்ஷியல் ரிட்டர்ன் தந்துருச்சுல்ல. எஸ், திஸ் இஸ் கால்ட் பவர் லா. இதுதான் வந்து விசிஸ் பார்ப்பாங்க. ஓகே, சரி பிரேம், ஓகே, இந்த மாதிரி பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, இப்படிதான் பவர் லா இருக்கு. ஓகே, அப்ப விசி ஃபார்ம் எப்படி பிரேம் ஒர்க் ஆகுது? யார் இந்த வெஞ்சர் கேபிட்டல்? ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டீங்க. விசிஸ்னா யாரு? விசிஸ் ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து தே ஃபார்ம் அ ஃபர்ம். ஓகே, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல ஜெனரல் பார்ட்னர் இருப்பாங்க. இந்த ஜெனரல் பார்ட்னர் யாரா இருப்பாங்கன்னா, ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க. பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இவங்க போய் ஒரு 100 பேர்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹெச்என்ஐஸ், அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு 100 crore மேபி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 years என்ன பண்ணுவாங்கன்னா, they will invest in multiple startups. Got it. They go to a lot of events, they go to a lot of platforms. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் டீலர்ஸ் சோர்ஸ் பண்ணுவாங்க. there is something called deal sourcing. டீல சோர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் டீல் எவாலுவேட் பண்ணுவாங்க. இது வந்து தேருமா தேராதா அப்படின்ட்டு என்னென்ன மெட்ரிக்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபவுண்டரை முன்னாடி இந்த டொமைனுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, இந்த ஃபவுண்டரை நம்பி நம்ம காசு போடலாமா, இந்த ஃபவுண்டர் டீமை பில்ட் பண்ணிடுவாரா, இந்த ஃபவுண்டர் நான் காசு கொடுத்துட்டா எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுவாரா, இங்கேயே உட்காந்து இவருக்கு ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் இருக்கா, இல்ல ஜிடிஎம், எனி 2 டொமைன் எக்ஸ்பர்டைஸ் உள்ளேயே இருக்கணும். Got it. Yeah. இல்ல எல்லாத்தையும் நான் அவுட் சோர்ஸ் பண்ணுவேன்னா there's no problem. So I come to that பழைய ஓல்ட் பிளே புக்கே வரேன். ஸோ அப்போ விசிஸ் வந்து இந்த மாதிரி 4 விஷயத்த பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் விசி ஃபர்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்னா நீங்க ப்ராடக்ட்லாம் ரெடியா வச்சிருப்பீங்க, அவங்க இன்வெஸ்டர்ஸை கூட்டிட்டு வருவாங்க, உங்களை க்ரூம் பண்ணி இன்வெஸ்டர்ஸை கூட்டு வருவாங்க, மத்த மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்ட் அப் உலகம்ன்றது. This is how it works. Got it. இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆஸ் அ ஃபவுண்டரா நான் கேட்கிறேன். ரைட், எனக்கு ஒரு டாப் நாச் ஐடியா இருக்கும். ஓகே, அது நான் கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஓகே, நான் ஒரு இன்வெஸ்டர் மீட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ராடக்ட் பிஸ்னஸ்னு வந்தபோது there's nothing called privacy. ஓகே, பட் ஜென்ரலா ஃபவுண்டர்ஸ் கிட்ட இல்ல நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம் இல்லையா, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ஸே வந்து ஐடியாஸ் எடுக்கிறதுக்காக தான் அப்படின்றாங்க. ஹவு டு யூ see this? ஏன்னா இது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன், நிறைய பேருக்கு இது ஒரு மேஜர் கன்சர்ன். ஹவு டு யூ see that? ஓகே, ஸோ ஐ அக்ரி வித் யுவர் பிஸ்னஸ் இன்வெஸ்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட். இது நீங்க சொன்னது ஒரு மித்து தான், நிறைய பேருக்கு இருந்துச்சு. இந்த மித்து நான் பிரேக் பண்றேன். நான் முன்னாடி உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரு இந்த செஷனுக்கு முன்னாடி, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நீங்க பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டா?
அவங்களும் பிசினஸ் தான் பண்றாங்க. இஃப் தே ஹாவ் அ கெப்பாசிட்டி டு ரன் அ பிசினஸ், வை தே ஹாவ் அ போய் நீங்க மத்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? தேர் இஸ் சென்ஸ் டு இட். They have a only skill on in terms of multiplying the money. Okay. They do not have a capability to run the show. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட், நான் ஒரு வெல்த் ஜெனரேட் பண்ணுன்றது அவங்களோட கோல். நான் உட்காந்து போய் கோட் எழுதி அந்த ஐடியாவை எனக்கு ஜெனரேட் பண்ணுன்றது அவங்களோட கோல் கிடையாது. ஓகே. ஸோ அண்ட் இது இந்த அவேர்னஸ் பிரச்சனை தான் நான் பாக்குறேன். ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒரு விசி கிட்ட மீட் பண்ண போது என்டிஏ கேட்க கூடாது. ஏன்னா ஏன் என்டிஏ கேட்க கூடாது? நீங்க வந்து என்னோட ஐடியா எடுத்துட்டு போயிருங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கோம். என்ன ரிசர்ச் பண்ணிருக்கோம்? திஸ் இஸ் அவேர்னஸ் சொல்றேன். முன்னாடி இந்த இன்வெஸ்டர் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் அப் ஐடியால இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா? இதே மாதிரி முதல்ல இந்த இன்வெஸ்டர் புது இன்வெஸ்டர் எக்கோசிஸ்டத்துக்கு ஹேவிங் திஸ் எனஃப் அவேர்னஸ் அபவுட் தி ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமா? அப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கேட்கறேன், அவர் 2 லட்ச ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு ஸ்டார்ட் அப். அப்ப நான் அவர்கிட்ட போகணுமா? என்னோட செக்டர் வந்து அக்ரிகல்ச்சர், அவரோட செக்டர் ஏஐ, நான் அவர்கிட்ட போகணுமா? மேட்ச் ஆகாது. So there is something called matchmaking. You rightly said there is something called matchmaking. அப்போ இங்க என்னன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நியூஸ் நடக்கலாம், மேபி அந்த பிரீச் பண்ணலாம். இப்போ கூட நான் ஒரு பெங்களூர்ல நான் ஒரு ரைட்டை பார்த்தேன், ஐ மீன் ட்விட்டர்ல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அவர்கிட்ட ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியாவை பார்த்துட்டு இது நான் என்னோட ஒய்ஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அதை அப்படியே எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருந்தாங்க. சோ இது எங்கேயாவது நடக்கலாம், பட் இது இப்படியே நடக்குமான்னு கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி மித். ஸோ இது ஏன்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் தான். இது வந்து நிறைய இடத்துல நடக்கலாம், பட் ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயத்துல சொல்லி முடிக்கணும்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆன் மல்டிப்ளைங் த பிசினஸ். அவங்களோட கோர் பிசினஸ் அதுதான். அதை விட்டுட்டு நான் போய் அவங்க ஐடியாவை எடுத்து அப்படிலாம் நடக்காது. கம்ப்ளீட்லி மித். அவங்களோட வேலை என்னன்னா நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். அப்ப அதுவுமே நீங்க சீக்ரெட் சாஸா வச்சிருக்கிறது நீங்க அப்படின்னு கோர் மோட்டை வேணா நீங்க சீக்ரெட் கோட்டு மார்க்கெட்டை நீங்க சீக்ரெட் சாஸா வச்சு ப்ராடக்ட் நீங்க வந்து சீக்ரெட் சாஸ் கிடையாது. அப்புறம் ப்ளீஸ் ஏன்னா நீங்க ஹவு டு யூ பில்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அரௌண்ட் யுவர் ப்ராடக்ட், அப்ப அதுதான் வந்து கிங்கு. ஸோ இன்னைக்கு வந்து காசு கொடுக்குறவங்களே மார்க்கெட்டிங் கேபிட்டல் கொடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைடிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் நிறைய பேர் இன்னும் கான்ட்ராடிக்டரியெல்லாம் சொல்லுவேன். நான் அந்த ஸ்டெல்த் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெல்த் மோடே ஒரு பிரச்சனை. நான் வந்து அப்ப எப்படி நீங்க உங்களோட ஸ்டார்ட் அப் மார்க்கெட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்ச் மேக்கிங் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவேர்னஸ் இஸ் த ப்ராப்ளம் நான் சொல்லுவேன். Got it. ஸோ இப்போ we are in AI era, right? நிறைய AI ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஃபண்ட் ரைசிங்ல ஏஐ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? லைக் ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல தான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்களா, இல்ல they don't want to go for any physical products, whereas they always wanted to stick with softwares, right? அங்க பிசிக்கலா they don't have to worry about space or பெரிய ஃபேக்டரி வேணும், மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேணாம், let us go only with softwares, AI. Are they looking to play safe in this area? Okay, so நான் இதையுமே ரெண்டு செக்ரிகேட் பண்ணி சொல்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அதெல்லாம் பண்றது, there are a lot of companies will doing that. That is deep tech fund. Deep technologies, இப்போ நீங்க டச் அண்ட் ஃபீல் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்குலாம் there are people called deep tech fund. AI and IoT அந்த ரிலேட்டடா சொல்றீங்களா? Not in terms of AI, so anything do at physical. So in terms of anything wanted to put a setup in terms of manufacturing unit, இல்ல நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை நான் பண்ண போறேன், என்னோட பிரைனோட ஃபேட்டிக்னஸ் நான் மானிட்டர் பண்ண போறேன், இல்ல நான் வந்து என்னோட ஹார்ட் ரேட் மற்றதெல்லாம் மானிட்டர் பண்ண போறேன், நான் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பண்ண போறேன், இந்த மாதிரி லைக் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேக் பண்றதுன்னு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இங்க நான் பாக்குற ஒரு டீப்பான ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கோர் ஏஐ ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க, ஏஐ இருந்தா ஃபண்ட் ரைஸ் பண்ணிடலாமா, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் வந்து இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இருந்தா இது பண்ணிடலாமா, நான் ரெண்டுத்தையுமே வந்து நான் டைவர்சிஃபை பண்ணுவேன், டெமிஸ்டிஃபை பண்றேன். இப்ப நான் வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு வராங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, அது சாஃப்ட்வேர் இல்லாம எப்படி ஒர்க் ஆகுது, அது ஒரு எக்ஸல் சீட்லயே முடிச்சிட முடியுமா, அது ஒரு வாட்ஸ்அப்ல முடிக்க முடியுமான்றதான் ஐ வேலிடேட். ஸோ இஃப் யூ கட் த்ரூ திஸ் நாய்ஸ், அது உண்மையாலுமே செல்ஃப் ஸ்பெஷல் பிசினஸ் ஆனதா இருந்துச்சுன்னா, அது யூசருக்கு பெயினா இருந்துச்சுன்னா, அது டெக்கு வந்து ஒன்லி வந்து ஸ்கேலிங்க்கு ஹெல்ப் பண்ணுமா, அது அப்படின்றத பார்ப்பேன். அதே மாதிரி ஏஐ எடுத்துட்டு வராங்கன்னா கட் த்ரூ த ரேப்பரா இருந்துச்சுன்னா
I don't encourage because sustain ஆகாது. Yeah. And of course rapper வந்து produces a lot of returns now. அதுவுமே அது கஸ்டமர் சென்ஸா இருக்கா, கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கா, கஸ்டமருக்கு வந்து அது தேவையா இருக்கா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேப்பர் பில்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மோட் இருக்காது, ஈஸிலி ரீப்ளேசபிள். இப்போ எனி டீப் பாக்கெட்டட் இன்வெஸ்டர்ஸ் வராங்க, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்றேன், நீங்க வந்து அது இப்போ நீங்க ஓப்பன் ஏயோ இல்லை நீங்க கிளாட வச்சு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹிட்டிங் லைக் $5 million ARR உங்களுக்கு வருது, $10 million ARR வருது. இதே உங்களோட ஐடியாவை இன்னொரு ஐஐடிலயோ இல்லை ஒரு ஐஐஎம்லயோ படிச்ச ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அவர் என்ன எடுத்துட்டு போயிட்டு நம்ம பயங்கரமா பிரசன்டேஷன் பண்ணி செக்கோயாட்ட ஒரு $100 million ஃபண்ட் வாங்குறாரு. ஹவு டு யூ கம்பீட் வித் தம், ரைட்? இங்கதான் டெக்னாலஜி மோட் வில் பிளே அ பெட்டர் ரோல். அப்போ உங்களால ஓன் மாடல் இல்லைன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்க ஓன் மாடல்ல பில்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அவரோட காம்படிஷனை உங்களால டிலே பண்ண முடியும். இதுதான் வந்து தமிழ்ல அகலின்னு சொல்லுவோம். அகலின்னா என்னன்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கை சுத்தி குளம், தண்ணி, அதுல தண்ணியில முதல்ல பாம்புலாம் இருக்கு. எனி எக்ஸ்டர்னல் பாடி வாண்டட் டு அட்டாக் தட் என்டையர் கிங்டம் அண்ட் அவர் சப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிடுவாரு. ஸோ அது டிலே ஆகும். அது மாதிரி இங்க இருக்கிற ஒரு பிசினஸ் பண்ற ஒரு ஃபவுண்டருக்கு ஏஐயோ சாஃப்ட்வேரோ இது எல்லாத்துக்குமே ஒரு மோட்டா தான் இருக்கணும்னு நான் பாக்குறேன். ஐ மீன் அது அகலியா தான் இருக்கணும். ஸோ எனக்கு அதுவே பிசினஸா இருக்கு அப்படிலாம். ஸோ அல்டிமேட்லி யூ வாண்ட் டு கட் த்ரூ திஸ் நாய்ஸ். ஏன் இல்லாம எப்படி இந்த ஐடியா வந்து ஸ்கேல் ஆகும், செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கும். ஸோ தட் வில் கிவ் யூ த பெட்டர் ஆன்சர். அண்ட் அதை நீங்க கட் த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெட்டரான அவேர்னஸ் கிடைச்சிரும். அண்ட் தென் இதுதான் வந்து விசிஸும் பாக்குறாங்க. இப்போ நீங்க வந்து சாஃப்ட்வேர் இல்லாம அந்த ப்ராடக்ட் எப்படி சஸ்டைன் ஆகுது, அது எப்படி அந்த உண்மையிலுமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுதா? இப்போ நீங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ சொல்றீங்க, அது ஸ்விக்கி ஜொமேட்டோல நீங்க எக்ஸல்ல ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு எக்ஸல்ல வச்சுட்டு நீங்க வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ப்ரிப்பேர் இருக்குன்னு எக்ஸல்ல போடலாம். அதை பார்த்துட்டு ஒரு டெலிவரி மேன் போகலாம், அது பிக்கப் பண்ணிட்டு வரலாம். இப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு லேயர் மேல லேயரா பில்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கட் த்ரூ பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற நிறைய கிளவுட் கிச்சனே நீங்க வாட்ஸ்அப்ல தான் ரன் ஆகுது. எஸ். ஸோ இப்படி நீங்க கட் த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இதை ஸ்கேல் பண்றது உங்களுக்கு டெக்னாலஜி வேணும், ரைட்? ஸோ ஹவு டு யூ கட் த்ரூ தி நாய்ஸ் அண்ட் ஹவு டு யூ வேல்யூவேட் அந்த ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட், அந்த ஃபவுண்டருக்கும் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கும் என்ன காரிலேஷன் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா இது டு ஆல் தி ஆன்சர்ஸ். காட் இட். என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஏஐ வந்த பின்னாடி எல்லாருமே ஸ்பீடை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்? அது இன்வெஸ்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் படிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மாடல் வந்துருது, ரைட்? த நெக்ஸ்ட் மாடல் இஸ் ஆல்ரெடி ரீப்ளேசிங் வாட் ஐவ் லேர்ன்ட். என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகுது இல்லையா? இதே மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சிருப்பேன், ஓகேவா? நான் அதை கொண்டு போய் பிச் பண்றதுக்குள்ள there'll be a different technology, right? டெக்னாலஜி or competitive whatever you can, அது ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிருது. ஓகே, ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், ரைட்? அவங்களோட மொத்த பிசினஸையே ஓவர் நைட் கிளவுட் ஹஸ் டேக்கன் இட், ரைட்? டோட்டலா எடுத்துருச்சு. வேற she has spent 3 years and she already had clients எல்லாமே இருந்தாங்க, ரைட்? இந்த மாதிரி நடக்கும்போது how do you see the investors perspectives are changing? Like அது ரியலாவே சேஞ்ச் ஆகுதா? எப்படி சொல்றதுன்னா, லேட்டஸ்ட் டெக்கை வச்சு இன்வெஸ்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஐ நீட் an answer. Okay, how do you see that? Yeah, yesterday ஒரு 2 days back வந்து லைக் we had a founder mixer at கோயம்புத்தூர். அதுல வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். just very important discussion. So yesterday நீங்க படிச்சது இன்னைக்கு அப்சல்யூட் ஆகுது. just very rare. நீங்க வந்து ஒரு டிகேட் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிச்ச புக்கு ஒரு 4-5 வருஷம் இன்னொரு நம்மளோட ஜூனியர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது, கம்ப்ளீட்லி சேஞ்சிங். நான் அந்த அனக்டோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண, வேற ஒண்ணும் இல்லை. சோ இப்ப நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க முன்னாடி எல்லாம் வந்து ஐ மீன் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பிங் யூஎக்ஸ் பண்ணணும்னா அடோப் நீங்க ரிலே பண்ணிருந்தீங்க, அடோப் எக்ஸ்டி வச்சிருந்தாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இட் டிரான்சிஸ்டட் டு ஃபிக்மா. ஸோ இப்போ ஃபிக்மால வந்து there is something called Google Stitch ஒன்று விட்டுருக்காங்க. நீங்க ப்ராம்ப்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து you'll get all the wireframes and அது எல்லாமே வந்துருது. you'll get a proper prototype. And then இப்போ வந்து there is something called pencil.dev. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த டூல்ஸ்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா,
அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 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 அவேர்னஸ் எப்படி வருதுன்னா, இப்போ இந்த ஃபவுண்டருக்கு வந்து அந்த லிமிடெட் அக்சஸ் தான். இப்போ வந்து இது ஏன் வந்து ஒரு ஃபவுண்டர் சிட்டிங் இன் சேலம், ஈரோடு இவங்களால புரிஞ்சுக்க முடியல, ஏன் இவங்களால வந்து முன்னாடி இருக்கிறத படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அவேர்னஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபவுண்டர் சிட்டிங் இன் சிலிகான் வேலி ஹாவ் த அக்சஸ் பிரச்சனை இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் அக்சஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் அக்சஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் அக்சஸ். இப்போ நான் லேர்ன் பண்ணிட்டேன், நான் வந்து எனக்கு அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூ நீட் அ மணி. அந்த மணி எப்படி கிடைக்கும்? யூ நீட் அக்சஸ். அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைவேட் ஈக்விட்டி ட்ரை பவுடர்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்து தமிழ் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தேவையான பணம் இந்தியால கம்மியா இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தேவையான பணம் சிலிகான் வேலியில அதிகமா இருக்கு. இங்க கம்பேர் பண்ணோம்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கேபிட்டல் தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கேபிட்டல் பெங்களூர்ல அதிகமா இருக்கு. சோ இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணது. இப்ப நான் போய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்கிட்ட வந்து ஐ நெவர் ரிட்டன் a single line of code. I'm putting a deep, unique insights. I'm bringing unique insights with my past experience, and I am coming with a high bar of intensive knowledge. I graduated from IIT or IIMO, இல்ல நான் வந்து இல்ல கூகுள் இருந்தோ இல்ல மைக்ரோசாஃப்ட்ல இருந்தா குவிட் பண்ணிட்டு வரேன். So that and investors believe that I have a execution capabilities because they already tasted that execution capabilities. நான் ஒரு ஐஎம்ல இருந்து வரான், ஒரு கூகுள்ல இருந்து வரான், ஒரு ஃபேஸ்புக்ல இருந்து வரான், ஒரு யூனிகான்ல இருந்து குவிட் பண்ணிட்டு வரான், இவன் வந்து ப்ராப்பரா எக்ஸிகியூஷன் பண்ணுவான் அப்படின்னு நம்பிட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இப்ப இங்க நம்மளால பிசினஸ் அக்யூமெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ட்ரைட் நான் கம்பேரிசன் பண்றேன். ஒரு ஃபவுண்டர் எங்ககிட்ட வந்தாங்க, அவரோட ஆஸ்க் வந்து 2 crore இருக்கு. ஆக்சுவலி அவருக்கு அதை விட அதிகமாவே தேவை. நாங்க எல்லாம் மினிமைஸ் எல்லாம் பண்ணி ஒரு 18 months ரன்வே 2 crore கேளுங்கன்னா 2 crore எப்படி கேட்கறது அப்படின்னு. லைக் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது எங்க இருந்து நான் பாக்குறேன்னா, அவங்களோட ட்ரெடிஷனே பிரச்சனை, நம்ம வளர்க்கப்பட்ட வளர்ப்பே பிரச்சனைன்ற. இன் டர்ம்ஸ் ஆஃப் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ராங் சென்ஸ். நம்ம போய் ஒரு இடத்துல வெளில பணம் கேட்கணுமா, ரைட்? யூ கெட்டிங் இட் ரைட்? சோ அப்போ அந்த வெளியில பணம் கேட்கணுமா, நம்ம வந்து இருக்கிற இடம் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும், நம்ம போய் இன்னொருத்தங்களோட கேபிட்டல் எடுத்து நம்ம எதுக்கு வளரணும்? நம்மளோட பூட் ஸ்ட்ராப்பிங் மைண்ட் செட் தான் ஒரு பெரிய எனிமின்னு நான் சொல்றேன். You have the knowledge, you build the product and you have the learning access. உங்களுக்கு நீங்க படிக்கவும் செஞ்சுட்டீங்க, ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுல பண்றீங்களே, அது ஏன் நடக்குது? கேபிட்டல் அக்சஸ் இல்ல. சோ இதெல்லாம் தான் அப்புறம் இதுதான் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இது நான் வந்து பெங்களூர்ல கிடைக்குது, இது வந்து சிலிகான் வேலில கிடைக்குது, நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறேன், நான் ஏன் இங்க வரணும்? இதுதான் வந்து ஸ்டார்டிங் சால்வ் பண்ணது. Got it. So to bridging the success, to bringing the world class இன்வெஸ்டர் அக்சஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்டிங். அது வந்து அந்த க்ரூம் பண்றது தான் என்னோட வேலை. The founder sitting in ஈரோடு, திருப்பூர், சேலம் has a more business acumen. The founder sitting in பெங்களூரு பாரு. இதுதான் நான் வந்து இந்த கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். We'll talk about investors rejecting my idea. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? ஏன்னா இப்போ இன்குபேஷன்ல they are spending 6 months to 1 year, right? அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ண பின்னாடியும் the investors are rejecting it. ரிஜெக்ஷன் இதனாலதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ ரெஜெக்ஷன்ஸ் வந்து there are a lot of ways, ரைட்? நல்ல ஐடியாவா இருந்தா ரெஜெக்ட் ஆகும். I repeat it, நல்ல ஐடியாவா இருந்தா ரெஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா I don't need in terms of good ideas. I need ideas which gives a better returns investor standpoint. நீங்க சொன்னீங்களே, அதுதான் ட்ரூவா? அதுதான் ட்ரூவா? Exactly. So in terms of not in the, like, there are some businesses are good businesses. There are a lot of businesses are cash cow businesses, but I don't need that businesses. நீங்க வந்து நீங்க வந்து ஒரு பொட்டிக் ஷாப் வைக்கலாம். That excites you. That money excites you, but that money doesn't excite investors. Okay. To building a 100 crore business is excites you. To building a $1 billion company excites the investors. Because that, and then only they can take the cut. Yeah. Right? So அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் தான் எங்க பிரச்சனை. அப்ப வந்து 100 கோடி 50 கோடி பண்ணா அது ஒரு லைஃப் ஸ்டைல் பிசினஸ் அப்படின்றவங்க, அது அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஃபேக்டரி போடுறேன், எனக்கு காசு வேணும், பேங்க் கிட்ட போங்க. அப்போ நீங்க ஏதாவது கிரெடிட் ஸ்கீம் கிட்ட போங்க, நீங்களே பூட் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிங்க, திரும்ப ஒரு 5 ரூபாய் போடுங்க.
ஒரு 2 ரூபாய் நீங்க வீட்டுக்கு எடுத்து போங்க. அப்படிதான் யூ கீப் ஆன் ரீஇன்வெஸ்டிங் தட் கேஷ் ஃப்ளோ. அப்படியே நீங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இன்வெஸ்ட் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து யூ க்ரோ. தட் இஸ் a one way you can build that. And rejection ஆகுறதுக்கு இன்னொன்னு என்னன்னா, there is something called, ஒரு 4 விஷயம் சொல்றேன். there is something called founder market நான் ரெலவென்ஸ் இருக்கும். இப்ப அந்த ஃபவுண்டர் வந்து ஒரு பெரிய வேற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருப்பார், வேற ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண நினைப்பார். அதுல டீப் பிகினிங் இன்சைட்ஸ் இருக்காது, அதனால ரிஜெக்ட் ஆகும். ஓகே. அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரி நல்ல பிசினஸா இருக்கும் ஆனா ஸ்கேலபிள் பிசினஸா இருக்காது. Got it. Yeah. ரைட். அண்ட் இன்னொன்னு, அவருக்கு ப்ராப்பரான இன்வெஸ்டர் லாங்குவேஜ்ல ஒரு பிரச்சனை இருக்கும். இன்வெஸ்டர் லாங்குவேஜ் இன் த சென்ஸ் டுவர்ட்ஸ் த எஜுகேஷன். எப்படி வந்து அந்த விசி ஃபண்ட் ஒர்க் ஆகுது, why they are investing in my company, they want to take returns. And in terms of இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கம்பெனியை விற்கிறதுக்கும் நம்ம பண்றது இல்ல, நம்ம என்ன பண்றது இல்ல, ஐபிஓ எடுத்துட்டு போறதுக்கான அவேர்னஸ் இல்ல. இந்த 2 அவேர்னஸ்மே நம்ம கிட்ட இல்ல. ஓகே. அதுக்கான பீப்புளும் இப்ப இந்தியால கம்மியா இருக்காங்க. இப்போ நான் ஒரு பிசினஸ் பில்ட் பண்றேன், அப்ப அந்த பிசினஸ் வந்து இன்னொருத்தங்க வாங்குறதுக்காக நான் பில்ட் பண்ற பீப்புளும் there are, I can see a lot of people in encounter in Bangalore, in Silicon Valley. நான் என் காம்படிட்டர் இல்லாத விஷயத்த நான் பண்றேன். over the time I can build a lot of value addition, I can sell it to them. இந்த அவேர்னஸ் இல்ல. லைக் a lot of people, investors will frankly saying that இந்த அவேர்னஸ் இல்லாம ஃபவுண்டருக்கு நான் எப்படி நான் பணம் கொடுக்கிறது. ஓகே. And there are a lot of problem in terms of and getting rising subsequent money awareness illa, and they have a limited mindset. ஓகே, நான் வந்து ஒரு 5 கோடி பண்றேன், எனக்கு ஒரு 10 கோடி 5 கோடி கொடுங்க, நான் ஒரு 100 crore பண்றேன், அப்புறம் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் தே பிராக்டிசிங் இந்த பூட் ஸ்ட்ராப் மைண்ட் செட். அது தப்பு இல்லை, பட் ஆனா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, பணம் எடுத்துட்டு ஸ்கேல் ஆகுறவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு டிபேட் நடந்துச்சு நீ என்னால. ஸோ இதெல்லாம் ரெஜெக்ஷன்ஸ். இன்னொன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு ட்ரைட்டு, இந்த ட்ரைட்டை பாக்குறாங்க, நான் அடுத்தடுத்த ரவுண்ட் இந்த ஃபவுண்டரால் ரைஸ் பண்ண முடியுமா, அந்த ட்ரைட்டும் இல்லை. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து இங்க இருக்கிறது இல்லை, இதனால ரெஜெக்ட் ஆகுது. அண்ட் ரேப்பர், இப்போ ஏஐ பத்தி பேசணும்னா ரேப்பர் எடுத்துட்டு வருது, இதனாலே ரெஜெக்ட் ஆகுது. அண்ட் நீங்க வந்து the founder completely obsessed on the product, not on the customer. The founder obsessed on the customer will win. The founder customer or the product futures definitely not win. The founder who thinks the perfection, அது வந்து அவங்க ஜெயிக்க முடியாது. ஸோ அது வந்து இம்பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் தான் அந்த ட்ரைட், இதெல்லாம் தான் காரணம் ரெஜெக்ட் ஆக இருக்கு. காட் இட். ஸோ இப்போ இதுலயே ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் நான் கேட்கணும்னு வைங்களேன். யூ ஆர் டெல்லிங் சோ மெனி திங்ஸ், ரைட்? உங்க கோர் பிஸ்னஸை தாண்டி, உங்களுடைய ப்ராடக்டை வேல்யூவை தாண்டி, வாட் ப்ராப்ளம் இட் இஸ் கிவிங் டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸ், இது எல்லாம் தாண்டி யூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் த கம்பெனி ஃபவுண்டர்ஸ் ப்ரொஃபைல் அ லாட், ரைட்? லாட், ரைட்? இது ஜென்ரலா வெளியே வராது. when we are talking to people like you, we are getting to know, right? உன்னோட ப்ராடக்ட் மட்டும் வின் பண்ணாது, யூ ஆல்சோ டு பி பார்ட் ஆஃப் தட் வின்னிங் டீம், ரைட்? இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது? ஏன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் இட்ஸ் அ பிக் கேம், ரைட்? ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2-3 பேர் வின் பண்ணதை வச்சுட்டு there's a lot of people who are following it blindly, right? Exactly, that's the problem. How can you prepare yourself? Okay, interesting question. To do it. Interesting question, right? So it's very interesting. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு there's no guided learning. Okay, இப்போ ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுட்டு ஒரு வீட்டுல இப்போ கேரேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்டோரி நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட் ரைட் நவ். ஓகேவா, நம்ம இன்வெஸ்டர்ஸ் போய் பார்ப்போம், we can win அப்படிங்கும் போது when they are getting rejected, they are getting broken, right? Lot of things are happening. நிறைய hundreds and hundreds of people. எப்படி we can get into that, build that appetite? Yes, very interesting question. Hats off you. இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபவுண்டர் இருக்காரு. இந்த ஃபவுண்டர் வந்து நிறைய வேஷம் போடணும்னு நினைக்கிறாரு, டிஃபரெண்ட் கமலஹாசனா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் வந்து ரஜினிகாந்தா இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா the founder who do the repetitive things at scale, people will win. Who do things different things win பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் வந்து நானே மார்க்கெட்டராகவும் இருக்கேன், நானே கோடும் எழுதுறேன், நானே வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறேன். அது ஒரு வருஷம் 5 மாசம் 6 மாசம் பண்ணுங்க, அதுக்கப்புறமும் அதை பண்ணாதீங்க. The founder who wears a lot of hat, problem. ஏன்னா ஒரு செயின் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு செயின்ல வந்து ஒரு செயின் வந்து பின்னி தான் நிறைய செயின் இருக்கும். இப்ப இந்த வாட்ச்ல எடுத்துக்கோ, இந்த ஒரு செயின் பிரேக் ஆச்சுன்னா என்ன,
என்டையர் செயின் பிரேக்ஸ். இந்த ஒரு செயின் தான், அந்த ஒரு பின்னு தான் நான் ஃபவுண்டர்னு சொல்றேன். இந்த ஃபவுண்டர் அந்த ஒரு செயின் பிரேக் ஆச்சுன்னா என்டையர் செயின் பிரேக்ஸ். அப்ப ஃபவுண்டர் தான் பிரச்சனை, அப்ப ஃபவுண்டர் தான் மாத்தணும். அப்ப ஃபவுண்டர் எப்படி மாத்துறது அப்படின்னா they need a fractional approach. If you look at the Western ecosystem, they have a complete playbook on that. இன்வெஸ்டர் வருவாங்க, தம்பி உனக்கு என்ன நல்லா தெரியும், உனக்கு வந்து யூ வாண்ட் ரைட் கோட், அதுல வந்து நீ டாப், நீ பெரிய ஆளா, நீ அதை மட்டும் பண்ணு, வேற எதுவும் பண்ணாத. அண்ட் ரிமைனிங் திங், அஃப்கோர்ஸ் ஃபினான்ஸ் ஐ வில் டேக் த கண்ட்ரோல், அஃப்கோர்ஸ் கோ டு மார்க்கெட் ஐ வில் டேக் திஸ் பார்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் அப்ரோச் எடுத்து அந்த ஃபவுண்டரை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து become so powerful. இப்போ எனக்கு இந்த மாதிரி என்னை விட்டீங்கன்னா ஐ டூ த கம்ப்ளீட் மார்க்கெட்டிங். எனக்கு வந்து நான் வந்து ஐ மோர் டாக் அபவுட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். எனக்கு வந்து நிறைய ஃபவுண்டர்ஸ் அட் ஸ்கேல்ல ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு இந்த மாதிரி 100 பிரேம ரெடி பண்ணி விட்டாதான் என் கம்பெனி என் பிசினஸ் போடுது. ஸோ ஐ கம்ப்ளீட்லி ரின் மை மேன் பவர் பிசினஸ். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நான் எல்லா வேலையும் செய்யறேன். அப்ப எல்லா வேலையும் செய்யறது தான் ஒரு பிரச்சனை. ஸோ the founders focus on wearing multiple hats becomes a problem. And if you compare the Western playbook, they have a fractional approach. இப்போ நீங்க ஒய் காம்பினேட்டர் கிட்ட போனீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு என்னோட கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வா, என்கிட்ட இருக்கிற கம்ப்ளீட் கரிக்குலம் முடி, எப்படி ப்ராடக்ட் ஒர்க் ஆகும், எப்படி நீ பிச் பண்ணணும், எப்படி பிஎம்எஃப் அச்சீவ் பண்ணணும், பிஎம்எஃப்ல ப்ராப்ளம் வச்சா திரும்ப நீ எப்படி வரணும், கோ டு மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும், அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தனா விசிஸ் வந்து லைன் கியூ கட்டி நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் ஆன இன்குபேட்டர்ஸ், அக்சலரேட்டர்ஸ் வந்து தி பீப்புள் ஹூ தேர் பீன் டன் தட் வந்து நிறைய பேர் they want to give back. அந்த பிளே புக்கை கொடுத்தானா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றது. ஏன் பிரச்சனைனா, சக்சஸ் ஆனவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. சக்சஸ் ஆனவங்க வந்து they want to give back to the society. அண்ட் அந்த பிளே புக்கை சொல்லலைன்னா 100 கோடி பண்றது எப்படின்னு எனக்கு தெரியலன்னா எப்படி 100 கோடி பண்ண முடியும்? ஸோ அந்த பிளே புக்கை வந்து கஷ்டப்பட்டு அந்த ஐட்ரேஷன் லூப்ல வருது கஷ்டம். இந்த ஐட்ரேஷன் லூப்ல வராம நான் ஒரு பியர் லேர்னிங் எனக்கு கிடைச்சதுன்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ அந்த பிளே புக் வந்து if you look at the Western playbook, it is already there. ஓகே, இதனால அந்த ஃபவுண்டர் அப்டேட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் வந்து அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக வைக்குது. அதனாலதான் நான் ஃபவுண்டரை பத்தி அதிகமா பேசுறேன். இந்த அப்டேட்டை வந்து அந்த ஃபவுண்டர் வந்து புரிஞ்சுட்டு அடுத்தடுத்து அதை பில்ட் பண்ண போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி போய் எதுவும் தெரியலையே அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே நாலேஜ் கேபிட்டல் இருக்கிற பிரச்சனை. ஒரு ஃபவுண்டருக்கு கேபிட்டல் இருந்தா மட்டும் சால்வ் பண்ண முடியாது. நாலேஜ் கேபிட்டல் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இதுதான் பிரச்சனை நான் சொல்ல வரேன். இன்னொரு ரொம்ப பெரிய கொஸ்டின், ரைட்? எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு. ஓகே, ஒரு ப்ரோட்டோடைப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேஜ்ல நான் போய் இன்வெஸ்டர்ஸ் நிக்கிறது கரெக்டா, இல்ல எனக்கு ஒரு டீம் நான் செட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஐ ஹேவ் a team for marketing, I have a team for sales, operations, accounting எல்லாமே இருக்காங்க. பட் ஐ டோன்ட் ஹேவ் அ கஸ்டமர். ஆப்வியஸ்லி அக்கௌண்டிங் வராது, பட் ஆப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க. பிகாஸ் we need to build the product, we need to have certain strategy, GTM. ஒரு 6 months ஆகுது நான் வந்து ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பண்ணி இருக்கணும், அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு அவேர்னஸ் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டீமை செட் பண்ணிட்டு if I go and stand in front of the investor, will that be an added advantage? Or எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுட்டு போகும்போது who has the upper hand in the situation? Perfect. நான் அதுக்கு வந்து ரொம்ப டெமிஸ்டிஃபை பண்ணி நான் ஆன்சர் பண்றேன். இட் இஸ் ஓப்பனா இருக்கும், அது ஃப்ராங்காவும் இருக்கும். எஸ், ஓகே. சோ எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பாட்டு இருக்கும், உன்னை அறிந்தால் நீங்க என்ன பண்ணலாம், உலகத்தில் போறாள். எக்ஸாக்ட்லி. சோ செல்ஃப் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் எங்கிருந்து வரேன் அப்படின்றது எனக்கு தெரியணும். நான் வந்து பெங்களூர் ஃபவுண்டர் நான் போய் டக்குன்னு வந்து ஒரு ஆர்டி இன்ஃபாக்ட் உள்ள ஒரு யோ ஸ்டோரியில படிச்சுட்டு, சரி நாளைக்கு நம்ம போய் பிச்சுட்டு போடுறோம், ப்ராடக்டை போய் கிளாட்ல அடிக்கிறோம், நம்ம போய் எடுத்து போய் ரைஸ் பண்றோம்னு நினைச்சானா என்னை விட ஒரு ரொம்ப வேற யாரும் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பேடான டெசிஷன் யாருக்குமே நடந்திருக்காது, ரைட்? சோ அப்போ முதல்ல வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, இப்ப நான் எனக்கு வந்து ஐஐடியில படிச்சேனா ஐஎம்ல படிச்சிருக்கேன்னா கிடையாது. அப்போ நான் ஒரு இன்வெஸ்டர்ட்ட காஃபி மீட்டிங்ல போய் மீட் பண்ணி பிச் பண்ற அந்த லக்ஸுரியை நான் இழந்துட்டேன். எங்க டாப் பேட்ச் என்கிட்ட இல்ல, அதுல நான் கட் ஆயிட்டேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். நீங்க கேட்டீங்களா செக்லிஸ்ட் ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட், இந்த செக்லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்ப அந்த செக்லிஸ்ட் நம்ம இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு இந்த மாதிரி the person who speaks more fluently about the product, I don't have that லக்ஸுரி இங்கிலீஷ், இது என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
அதுக்கப்புறம் மூணாவது, எங்கிட்ட வேர்ல்ட் கிளாஸ் டீம் என்கிட்ட இல்லை, ஒரு சிடிஓ இல்லை, ஒரு சிஎம்ஓ இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த ஃபண்ட் ரைசிங்கை பத்தின அவேர்னஸ் எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கிட்டு போய் ப்ராடக்டை டெவலப் பண்ணிடணும். கஸ்டமர் அப்செஸ்டா, அதுவுமே போய் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை தான் சால்வ் பண்ணி ப்ராடக்ட் டெவலப் பண்ணும். ப்ராடக்ட் டெவலப் பண்ணி 100 பேர்கிட்ட 200 பேர்கிட்ட வித்துறணும். திரும்ப திரும்ப அவங்க காசு தராங்களான்னு பார்க்கணும். அதை வச்சு 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 இதை கிராண்ட் போய் வாங்கி அப்புறம் நல்லா ரெக்கரிங் ரெவன்யூ பில்ட் ஆயிட்டு இருந்தா இன்வெஸ்ட் போகலாம். அப்ப நீங்க பேசணும் தேவையில்லை, உங்க ட்ராக்ஷன் வில் ஸ்பீக். நான் வந்து இது எல்லாம் இது ஒரு பிளே புக். இது வந்து நான் செல்ஃப் அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றேன், ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் ஒரு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஒரு ஐஏஎம், ஐஐடி, இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை, ஈஸியா போய் பிச் பண்ணலாம். இஃப் தே ஹாவ் அ யூனிக் இன்சைட்ஸ் டு த ப்ராப்ளம், இது நடக்கும். அதே ஸ்டூடெண்ட் திருச்செங்கோட்ல படிச்சுட்டு இருக்கானா, அவனுக்கு எப்படி இது நடக்கும்? அவேர்னஸ், எஜுகேஷன் பிரச்சனை. அப்போ அவங்க என்ன பண்ணும்? இந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த ப்ராடக்ட் கஸ்டமர் அப்சஷனோட ட்ராக்ஷன் வில் ஸ்பீக்ன்றப்ப எடுத்துட்டு வந்துடும். ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாதனாலதான் எவ்ரிபடி கெட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் அது பில்ட் பண்ணிட்டாது, அந்த டைட்டை பில்ட் பண்ணிட்டாது வரணும். அந்த இண்டஸ்ட்ரியில 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணிட்டாது வரணும். அதுவும் பண்றதில்லை. இதெல்லாம் பிரச்சனை. அண்ட் இன்னொன்னு நான் பாக்குற மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லாட் ஆஃப் கெட்டிங் அந்த ஃபேம் வந்து அவங்களுக்கு வந்து குயிக்கா கிடைக்கணும்னு பாக்குறாங்க. அண்ட் அந்த ஃபேமுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப் வரவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் டெஃபினெட்லி இன்னும் இருக்காங்க. ஏன் இருக்கு? ஸோ இருக்கா? ஆமா, அதை பார்த்துட்டு அதை அட்மையர் பண்ணி வர்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து பிரச்சனை வருது, நிறைய பிரச்சனை வருது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 9 to 5 வந்து குவிட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வேர்ல்டுக்கு வரல வரப்ப அவங்களுக்கும் அது டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இந்த அவங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க போய் அவங்களே பிச் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரூட்டை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒன்னு பேட்ச் இருக்கணும், இல்லைன்னா ப்ராடக்ட் இருக்கணும். பேட்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் தேவையில்லை. ஐ மீன் நீங்க வந்து வித்தவுட் லைன் ஆஃப் கோட்லயே யூ கேன் ரைஸ் மணி ஃப்ரம் செகோயா, கேன் ரைஸ் மணி ஃப்ரம் டைகர் கோபு, கேன் ரைஸ் மணி ஃப்ரம் எக்ஸல். இஃப் யூ cannot have that, அந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த லக்ஸுரிலாம் எதுவுமே இல்லைன்னா ட்ராக்ஷன் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எப்படி வரும்னா, அதான் நான் சொல்லிட்டேன், செல்ஃப் அவேர்னஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஐயோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இது நாய்ஸ் தான் பிரச்சனை. இப்ப எங்க நாய்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு மீடியால கிரியேட் ஆகுது. ஒரு ஷார்க் டேங்க்ல இந்த மாதிரி ஃபவுண்டர் அதே ஐடியாவை தூக்கிக்கிட்டு இங்க வராங்க. முதல்ல அவங்களோட ஃபவுண்டிங் பெடிகிரி என்னன்னு பாத்தீங்களா? அவங்க இதுக்கு முன்னாடி என்ன எஃபர்ட் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஸோ அது வந்து டிபிக்கலா ஒரு பிசினஸ் மாதிரியும் ட்ரெடிஷனல் பிசினஸ். ஆனா அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்களே, பிரேம் எப்படி ரைஸ் பண்ணாங்க அவங்க? அந்த அதனாலதான் நான் ஃபவுண்டர் பத்தி நான் இவ்வளவு நேரம் நிறைய பேசினேன். That's actually very good insight. Yeah. So next thing, surveys are suggesting a lot of startups are failing, right? Almost 90%. Okay. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க லைக் ட்ராக்ஷனோட வாங்க அப்படின்ட்டு, ரைட்? ஒரு ட்ராக்ஷன் இருந்ததுன்னா மோஸ்ட்லி எனக்கு ஃபண்ட் ரைசிங்கே தேவையில்லைன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு, ரைட்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்க்கும் இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் ஹவு டு யூ see that? ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ட்ராக்ஷன் இருந்தா நான் திரும்ப வந்து என்ன ட்ராக்ஷன் இருந்தா நான் பிசினஸ் பண்றேன், திரும்ப ரைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா அதே மாதிரி தான் நான் முன்ன சொன்ன பேசிட்டு இருந்த டாபிக் மாதிரி தான். வில் கெட் an absolute as soon as possible. இப்ப நம்ம வந்து ஃபிக்மா டக்குன்னு கிராஷ் ஆகுது, பென்சில் தட்டு வந்தோடனே, ஐ மீன் கோபோலேட் வந்தோடனே. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு அப்சல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் ட்ரை பவுடர் இன் ஆர் பேங்க் அக்கௌண்ட். நான் அந்த காசை தான் அப்படி சொல்றேன். நம்ம கிட்ட தேவையான காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இல்லைன்னா நம்ம அடுத்து எதுவுமே யோசிக்க முடியாது. ஸோ வி நீட் மேன் பவர் ப்ராப்பரான அந்த ஏஐ நாலேஜ் வந்து நம்ம டீம்ல இல்லைன்னா நம்ம அப்சல்யூட் ஆயிடுவோம். இது வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்கிற கம்பெனிக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன கொஸ்டின் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, 90% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஏன் ஃபெயில் ஆகுது? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வந்து இந்த ஏஐஆர்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸுக்கு போனோம்னா ரொம்ப சிம்பிள். there is something called யூனிட் எக்கனாமிக்ஸ். யூனிட் எக்கனாமிக்ஸ்னா என்ன? இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். நான் இது வந்து ரொம்ப லேமேன் லெவலுக்கு என்ன போறேன்.
1 கிலோ அவங்க வந்து தே கோயிங் டு பை ஒரு டொமேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி வாங்குறாங்க, ஏதோ ஒன்று வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 10 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணா ஓகே, 2 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணா லாஸ். இப்ப இந்த பழைய காலத்துல வந்து ஒரு பிளே புக் இருக்கு, வெஸ்டர்ன்லயும் ஒரு பிளே புக் இருந்துச்சு. அது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணி தானே கத்துப்போம். ஆஸ் எ ஹியூமன் அப்படிதானே, லேர்னிங்ல தான் நடக்கும். முன்ன என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, முன்ன இப்படிதான் ஒர்க் ஆச்சு ஆக்சுவலி. போர் லாட் ஆஃப் மணி இன்டு த கம்பெனி. அந்த கம்பெனி என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு காம்படிஷன் இருக்கும், அவங்க 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, லோக்கல் வெண்டர்ஸ்லாம் 10 ரூபாய். இவங்க வந்து இது யார் அவங்க அப்பா வீட்டு காசா கிடையாது, விசி பண்ணி தானே எடுத்து ஒரு லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் டு அக்வயர் த யூசர். அப்ப அந்த கஸ்டமர் அக்விசிஷன் கம்மியாயிரும், நிறைய யூசர்ஸ் உள்ள வந்துருவாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, 5 ரூபாய்க்கு வாங்கி 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டே இருப்பீங்க, அவங்களை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ற. அந்த ட்ரை பவுடர் வில் கெட் ட்ரை. அப்ப என்ன ஆகும், நீங்க என்ன பண்ண முடியாது. ஒன்னு ஸ்மார்ட்டான ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே யூனிட் எக்கனாமிக்ஸை ட்வீக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல போயிடுவாங்க. இது ஜியோ இதை கரெக்டா பண்ணாங்க, ஓகே, ஜொமேட்டோ இதை கரெக்டா பண்ணாங்க, ஓகே. ஒரு சில கம்பெனிஸ் இதை ப்ராப்பரா பண்ணி லெவரேஜ் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பிளே புக் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆச்சு. நான் வந்து நிறைய காசு இறைச்சிட்டு அதுக்கப்புறம் என் கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கஸ்டமருக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் விசி கிட்ட போய் பணம் வாங்கி இதில் போட லாட் ஆஃப் மணி அண்ட் எவென்ச்சுவலி நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன். காஸ்ட் அட் எனி க்ரோத், புரியுதுங்களா? காஸ்ட் அட் எனி க்ரோத். நான் வளர்றதுக்கு பணம் தேவை, நான் வளர்றதுக்கு எவ்வளவு பணத்தை வேணா நான் உள்ள போட்டு வளர்ந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சிடுறேன் அப்படின்னு. ஸோ ஓல்டு பிளே புக். இப்போ வந்து there is something called revenue led growth. முன்ன வந்து நான் என்ன சொன்னேன், வளர்றதுக்கு பணம் வேணும். அது நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ராஜேஷ்னு சொல்லிட்டு. ஓகே, பர் மந்த்துக்கு மட்டும் இஸ் ஆர்டரிங் அட் ஸ்ரீல 10,000 ஆர்டர் பண்ணுவான். ஓகே, அப்போ வருஷம் எவ்வளவு ஆச்சு? 1.2 lakhs ஆச்சு. 5 வருஷமா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், அப்போ 6 lakhs ஆச்சு. 6 lakhs ஒரு யூசரை அக்வயர் பண்றது ஸ்விகி எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜேஷ் மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஐசிபியை அக்வயர் பண்றது எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? I don't know. More than 10 lakhs of money they can ready to spend. Okay. அந்த கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கு அவ்வளவு கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க பண்ணாங்க. சோ அப்போ ஒரு கஸ்டமர் நான் அக்வயர் பண்றதுக்கு நான் அவ்வளவு வரைக்கும் இறங்குறேன். நான் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல ஆட் போடுறேன், அதெல்லாம் பண்றேன். ஆனா அக்வயர் பண்ணிடணும். அக்வயர் பண்ணிட்டு எனக்கு 6 லட்சம் வந்துருது இல்ல. சோ அப்போ ஒரு கஸ்டமரை நான் அக்வயர் பண்றதுக்கு நான் ஈவன் 6 லட்சம் கூட செலவு பண்றேன். ஸோ அப்போ அதுதான் காஸ்ட் ஆஃப் க்ரோத். நான் வந்து க்ரோத்தை வாங்குறேன், ஓகேங்களா? நான் காசு கொடுத்து வாங்குறேன், அது என் காசுல வாங்குறேன். நான் வந்து விசியோட பணத்துல வாங்குறேன். ஸோ எனக்கு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட இருந்து எனக்கு இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு நான் அந்த பணத்தை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து அந்த நெரேட்டிவ் சேஞ்ச் ஆகுது. there is something called narrative, I mean revenue led growth. இந்த கதையெல்லாம் பேசாத இனிமேல். So if you could show the revenue, I'll put instant spike. நீ 1 கோடி பண்ணிருக்கியா, இப்ப நான் உனக்கு 10 கோடி கொடுத்தேன்னா உங்ககிட்ட ஒரு பிளே புக் கூட வந்துட்டியா, உனக்கு அந்த ஒர்க் ஆகிற பிளே புக் கூட நீ கிட்ட வந்துட்டியா, அப்ப அந்த பிளே புக்கை நீ ப்ராப்பரா வச்சுக்கோ. I'll pour into the money and you will scale exponentially. So அந்த ஐட்டேஷன்ல நீங்களே பண்ணிக்கோங்கன்றாங்க. You raise small money or you bootstrap yourself and you do all the iteration, come up with a sales playbook, I mean scale playbook, working playbook. I'll put that money. Okay. இந்த நெரேட்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் நரேஷன் சேஞ்ச் ஆயிருக்குங்க. இந்த என்டையர் இது ஏஆர்எல் மட்டும் இல்லை, இது கம்ப்ளீட்டாவே இது இப்படி மாறிடுச்சு. ஸோ சின்ன லெவல்ல உங்களால இதுதான் இந்த நரேட்டிவ் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சின்ன லெவல்ல உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா பெரிய லெவல்ல ஆனாலும் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்றத இவ்வளோ கேபிட்டல்ல அழிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கு. ஓகே, கோஃபவுண்டர் கான்ஃப்ளிக்ட்னா என்ன? ஓகே, ஸோ முதல்ல வந்து உங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சா? கண்டிப்பா. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்க ஆனிவர்சரி கலந்துருக்கீங்க? 8 years. பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கே உங்களுக்கு நான் கங்க்ராட்ஸ் சொல்லணும். ஸோ அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட சண்டே போட்டது இல்லையா? டெய்லியும் அஃப்கோர்ஸ். பட் நான் அங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்றேன். அஃப்கோர்ஸ் கைண்ட் ஆஃப் சீரியஸ் ரிலேஷன்ஷிப். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ் கல்ச்சர்ல தாலின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து we are attached to that commitment. பட் கோஃபவுண்டருக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் தட் கமிட்மெண்ட். இப்போ வந்து 2 விதமா நான் பிரிக்கிறேன். கோஃபவுண்டரை வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது?
கோஃபவுண்டர் வந்து நிஜமாலுமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 500 to 600 கம்பெனிஸ்க்கு நான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப கஸ் பண்றது இஸ் வெரி டஃப். ஓகே, அப்படி நீங்க போய் ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு மேட்ச் மேக் ஆனாலுமே அங்க ட்ரஸ்ட் ப்ராப்ளமா இருக்கு, அதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணி ஒரு Y Combinator ஒரு பிளே புக் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தெரிஞ்ச பர்சனா இருந்தா பிரச்சனை இல்லைன்றாங்க. இஃப் கேன் கொலீக், உங்க பாஸ், யாரா இருந்தாலும் என்ன அட் எண்ட் ஆஃப் தி கேஸ் சால்வ் பண்ணும். இது கோர் இன்சைட், டீப் இன்சைட், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நானும் நீங்களும் ஒரு ரொம்ப திக் கொலீக், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ரொம்ப ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பிடிச்சி திட்டீங்க, நீங்க ரொம்ப பயங்கரமா ஹார்ஷா சொல்லி திட்டீங்க, இது ஒர்க் ஆகல, நீ என்ன பண்ண, நீ பிரேம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு என்ன பயங்கரமா திட்டுறீங்க. நான் என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, நான் போய் வீட்டுக்கு போய் உட்காந்து அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு நான் உட்காந்து அதை ரீதிங்க் பண்ணிட்டே இருக்க கூடாது. இப்ப நான் என்ன நினைக்கணும்னா, சரவணன் அப்படிதானே, அவருக்கு வந்து நமக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நமக்கு நிறைய பாண்ட் இருக்கு, அந்த பாண்ட் ஹெல்ப் பண்ணும். டு ஹெல்ப் டு மூவ் ஆன் சம்திங், அந்த பாண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஓகே, நான் அடுத்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணேன். சரவணன் 1000 விஷயம் நமக்கு பண்ணியிருக்காரு, இதுல என்ன ஒரு சொல்லிட்டாருல, அடுத்த வேலை நம்ம தப்பா தான் பண்ணியிருக்கோம். அந்த பாண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும், அந்த பாண்ட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் ஒரு என்டியூரிங் கம்பெனி பில்ட் பண்றதுக்கான அடித்தளம். இந்த கோஃபவுண்டர் கிட்ட எல்லா ப்ராப்பர் அந்த வைப் செக் வந்து இருக்கும். இது இல்லாதவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்க. இது இல்லாதவங்க எங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா 2 வருஷம் 1 வருஷம் அப்பதான் பழகிருப்பாங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை வருது. இப்போ ஒண்ணு அவங்க வெளில போவாங்க, இதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒண்ணு இவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு ஷேர்ஸ் அதிகமா இல்லைன்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 90% வச்சு உங்களுக்கு 10% மட்டும் கொடுத்தா அது ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு. இல்ல, நான் உங்களுக்கு 50% தரேன், நீ ஃபர்ஸ்ட் 10% வாங்கிக்கோங்க, போக போக வெஸ்டிங்ல தரேன்னா ஓகே. அப்ப வெஸ்டிங் பண்ணா நீங்க பண்ண உங்களுக்கு ஷேர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு புக் ஒன்று எழுதுறாங்க. there is something called slicing the pie. ஸ்லைசிங் த பைன்னு ஒரு புக் இருக்கு. 2 பேருக்கு கோஃபவுண்டருக்கு சண்டை போடாம எப்படி வந்து ஈக்விட்டி பிரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அதுல வந்து ஒரு மேஜரான திங்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஹூ புட் அ மோர் கேஷ், பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இது யாரோட ஐடியா? 2 பேருக்கும் சடனா நானோதயம் வந்திருக்காது, ஒருத்தருக்கு தான் வந்திருக்கும், இன்னொருத்தருக்கு. நான் வந்து 99.9% நான் பேசுறேன். சம்டைம்ல 2 பேருமே கூட தோணிருக்கும், அது ரேர். ஐம் டாக்கிங் அபவுட் ஜெனரல் கேட்டகரி. அப்ப யாருக்கு அந்த ஐடியா இருக்கு, அந்த யாருக்கு அந்த பேஷன் அதிகம்? இன்னொருத்தர் கூகுள்ல இருந்து குவிட் பண்ணிட்டு வந்திருப்பாரு, அவர் 1 கோடி ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருப்பாரு. இங்க ரைஸ் பண்றதே 1 கோடி தான், 1 கோடி சேலரி கொடுக்க முடியாது. அப்போ ஈக்குவலான டியூட்டி ஷேர் பண்ணிப்பாரா? நான் 40,000 எடுத்தா அவர் வந்து 40,000 எடுக்க முடியலன்னா, அவர் கொடுக்க முடியலன்னா, அப்ப அதுக்குண்டான காம்பன்சேஷன் எப்படி பண்ண முடியும்? நான் இது வரைக்கும் நான் பூட் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அப்போ அதுக்கு காசு போட்டிருக்கேன். அவர் நடுவில் தான் வந்தாரு, அதுக்கு எடுத்தோன்னா அதை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெர்முடேஷன் காம்படிஷன் அந்த புக்ல இருக்கும். புக் படிச்சா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஆனா பேசிக்கா going for that partnership, talk to a startup lawyer and talk to us. So this is how we drill down. So இது வந்து நடக்கிறதுக்கு இது வந்து டிபிக்கல் more than a marriageன்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம வைஃப் திட்டினாலே நம்ம வந்து ஒரு 2-3 நாள் அது ப்ரொலாங் ஆகுது. இப்போ கோஃபவுண்டர் திட்டினா அது எப்படி? ஸோ அந்த பாண்ட் ஹெல்ப் பண்ணணும். அப்போ கோஃபவுண்ட் வித் சம்ஒன் ஹூ ஹேஸ் who had like ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு உங்க கூட டிராவல் பண்ணவங்க இருந்தாங்கன்னா just better to have ன்னு நாங்க சொல்ல, Y Combinator சொல்றாங்க. Right, it's very important to have that right. Awesome. Yes, Prem, you worked with 500-600 startups, right? இப்போ கரண்டா இன்னைக்கு what are the top 3 trends you see? என்ன பிசினஸ், என்ன எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஓரியன்டட் பிசினஸாவோ இல்ல ஒரு ஐடியேஷன் பேஸ்ட் பிசினஸாவோ ஒரு டாப் 3 எது வின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் லிஸ்ட் 3க்குள்ள வரும். 3-3 எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த ஏஐரா, நான் அந்த கிட்ட கன்க்ளூஷன் நோட்டுக்கு வந்தனால சொல்றேன். இப்போ இந்த ஏஐராலாம் இருக்கு இல்லையா? ஸோ செகோயா ஆல்சோ ரிட்டன் திஸ் நோட், ஒரு பிளாக் எழுதியிருந்தாங்க. சர்வீசஸே வந்து ஒரு சாஃப்ட்வேரா மாறும். இப்போ ஐம் கிவிங் லைக் லாட் ஆஃப் சர்வீசஸ். நான் வந்து ஒரு செட் ஆஃப் டிசைன், ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளாகிங் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதுவே நான் ஒரு டூலா நான் பண்றேன்.
நான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு டேஷ்போர்டு கொடுக்குறேன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மானிட்டர் பண்ணி டேஷ்போர்ட்ல கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா ஒரு நான் பிளாட்ஃபார்ம் மாதிரி பில்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை நான் டூல் கொடுத்து அவங்களுக்கு நான் அந்த சர்வீசஸ் டெலிவரி பண்றேன். அவங்க டைமிங் நான் எப்போ கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்பரா அந்த பிளாட்ஃபார்ம்ல மானிட்டர் ஆகும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மும் வரும். ஸோ சர்வீசஸ் இஸ் த நியூ சாஃப்ட்வேர். ரைட்டுங்களா? ஸோ எல்லாமே நிறைய நீங்க என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, நீங்க திங்க் ஆஃப் ஆல் த சர்வீசஸ் எல்லாமே அது வந்து பிளாட்ஃபார்மா மாறப்போகுது. ஓகே. ஸோ அது வந்து அதுவே நீங்க ரைஸ் பண்றாங்க. ரைட்டுங்களா? நாங்க வந்து ஒரு ஒய் காம்பினேட்டர்ல ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தேன். எதுவுமே இல்லை, தே டூயிங் இட் கிராஃபிக் டிசைனிங் ஜாப். ஓகே. அதை வந்து அட் ஸ்கேல்ல கொடுக்குறாங்க. ஓகே. எனி கிராஃபிக் டிசைனர் வாண்ட் டு earn more money, they can join the platform. Okay. Any brand wanted to get a fractional content, எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 போஸ்ட் வேணும். You can reach out, ஒரு designated partner இருப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து with all the requirements, your posts get designed within 24 hours or 40 hours. அதுக்கேற்ற மாதிரி fee. Got it. This is very interesting to see this. Like இதெல்லாம் சர்வீஸ் ஐடியான்னு நம்ம சொல்லிடுவோம். நீங்களாம் யாருக்கு காசு தருவாங்க அப்படின்னு. Like these are the platforms, like different enable ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வருது. So service is a new software. And ரெண்டாவது SaaS debt. SaaS will evolve. AI ஓட இன்டெகிரேட் பண்ணி வந்ததுன்னா டெஃபினட்டா வந்து it evolve. And நான் இன்னொன்னு பார்க்கறது வந்து a lot of deep tech startups are coming out. So deep tech startupsக்கு டெஃபினட்டா எப்பவுமே வேலை இருக்கு. Okay. So அது வந்து இனிமே கண்டிப்பா evolve ஆகும். And பர்சனலா எனக்கு பிடிச்சது வந்து I more towards conscious consumerism ஒன்று இருக்கு. So what we eat, what we become. So அந்த ஃபுட் டெக்ல there are a lot of D2C space are coming out. அதுல கான்சியஸ் கன்சூமரிசம். இப்போ நான் வந்து ப்ரோட்டீன் டிமாண்ட் இருக்கு, அதுக்கு நான் ஏதாவது ஒரு பார் பண்றேன், குட்டியா சாக்லேட் பார் மாதிரி பண்றேன். ஸோ அது சுகர் இல்லாம நான் வேற ஏதாவது கொண்டு வரேன். ஸோ நான் அந்த மாதிரி D2Cல டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த மாதிரி கான்சியஸ் கன்சூமரிசம்க்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் ஓரியன்டா பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இது இருக்கு. இது வந்து நீங்க அல்டிமேட்டா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன், நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருந்தீங்க, நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்கன்னா இது ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் கிரியேட்டர் எக்கனாமி இந்த செக்டர்லாம் வந்து இட் இஸ் வெரி பூமிங். Got it. Yes. So last one question. Yeah, go ahead. Services businessum investors போய் பணம் ரைஸ் பண்ணலாமா? ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் a service economy, right? Most of the companies we are providing services, we are not doing product and we are getting the customers. Services is one of India's most wanted, and இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிறதும் குளோபல் எக்கானமில இந்தியனா சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி சர்வீசஸ் கம்பெனி கேன் தே கோ அண்ட் மீட் இன்வெஸ்டர்ஸ் டு கெட் மணி? ஏன்னா இந்த கிளாரிட்டி இல்ல டோட்டலா. அதான் இப்போ இது பாசிபிள் தாங்க. முன்னாடி இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு, பட் இப்போ வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் அவுட். அண்ட் ஹவு கம்ப்ளைன்ஸ் யூ குட் அட், கம்ப்ளைன்ஸ் ப்ராப்பரா இருக்கா, அண்ட் கேபிட்டபிள் வந்து ப்ராப்பரா இருக்கா, உங்களோட ஷேர் ஹோல்டிங் சக்சஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, அண்ட் நீங்க உங்களோட கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஆஃப் கிவிங் த சர்வீசஸ் வந்து எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ப்ராப்பர் ஏஆர் இருக்கணும். இப்போ நான் வந்து சர்வீஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், காசு கொடுங்கன்னு சொன்னா நோபடி வில். அண்ட் இது வந்து லாட் ஆஃப் பிரைவேட் ஈக்விட்டி கைஸ் வந்து மினிமம் கேப் ஒரு 2 million 3 million 4 million people lot of wanted to invest in these kind of services business. அதுவுமே செக்டர் ஸ்பெசிபிக் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் a tough. Of course it's not easy. They were very picky. பிக் பண்ணி தான் அவங்க வந்து காசு கொடுப்பாங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் டிபெண்டன்சி வச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் பிசினஸ்க்கு வந்து ஃபண்டிங் கிடைக்குது. அண்ட் பிளாட்ஃபார்ம், அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் இருக்கு. ரெக்கரிங் ரெவன்யூ உங்ககிட்ட இருக்கா, ஸோ எவ்வளவு வந்து இவங்களால ஏஆர்ஆர் பண்ண முடியும், ரெக்கரிங் ரெவன்யூ எவ்வளவு இருக்கு, அண்ட் இவங்களோட கிராஸ் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க வந்து they want to drill down. அண்ட் there are a lot of strategic acquisitions possible இருக்கு. எப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏஆரால there are a lot of demands வந்து இப்போ ரொம்ப வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஃபார் நாலேஜ் கேபிட்டல். இப்போ நீங்க ஹாவ் லைக் ஒரு thousands of AI டெவலப்பர்ஸ்னா ஐ வாண்ட் டு அக்வயர் யூ. ஸோ லே ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஐ வாண்ட் டு ஹாவ் லைக் ஒரு $20 million $30 million ஐ வாண்ட் டு அக்வயர் யூ. ஸோ அந்த மாதிரி டீல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. எப்பவுமே பிரைவேட் ஈக்விட்டியில வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷன் நடக்குது. பட் ஃபண்டிங் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்குமானா இருக்காது. ஓகே. ஸோ ஐ ஹேவ் அ டீப் இண்டஸ்ட்ரி நாலேஜ். எனக்கு 10 வருஷம் நான் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்வீசஸ் நான் டிபெண்ட் பண்ணி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் இவ்வளவு பண்றேன்னா
இப்போ கூட லாட் ஆஃப் பீப்புள் கெட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சங்க் வந்து மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நடக்குது. அஃப்கோர்ஸ் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் வாஸ் பிக்கஸ்ட் சாய்ஸ் டு கெட் த மணி. நீங்க ரொம்ப நாள் ரன் பண்ணியிருக்கணும், ரன் பண்ணா உங்க கம்பெனி விற்க முடியும். இல்ல ஓரளவுக்கு இனிஷியல் டேஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ராக்ஷன் இருந்தா இட்ஸ் பாசிபிள். Got it. Yes. So Prem, it was wonderful talking to you. A lot of insights இருந்தது என்ன ஸ்டார்ட்அப்ஸ்ல எங்களுக்கு இருந்த questions ஆகட்டும். These are most common questions, right? Whatever we discussed, and you have explained it very well. Thank you so much for your presence today in our office, and hope to have you again here. Definitely. Thank you so much, Thank you. for inviting me.